பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 12வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட யோசனைகள் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமீன். என் தகப்பனே, இவ்வேளையிலே எங்களுக்குள்ளே ஓடுகிற எண்ணங்கள், எங்கள் குடும்பத்தை குறித்ததான யோசனைகள், ஊழியத்தை குறித்ததான திட்டங்கள் சகலத்தையும் தேவரீரோட பொற்பாதத்தில் வைக்கிற ராஜா. அப்பா பிதாவே, நீங்க எங்களை குறித்ததான யோசனைகள் உண்டு, அது வேறு மாதிரி தகப்பனே. ஆமீன். ஹல்லேலூயா தகப்பனே. எங்களுடைய நினைவுகள் எல்லாம் அது மிகவும் குறுகினதா இருக்கும். ஆனா கர்த்தர் எங்களை குறித்து நீர் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தி நிறைவேற்றுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆமீன். நீதிமொழிகள் 2:11. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆமீன். என் தகப்பனே, எங்கள் இருதயத்தில் எங்கள் சிந்தனைகளை உதிக்கிற சகல எண்ணமும் ஆண்டவரே அது நன்மைக்கு ஏதுவாய் இருப்பதாக, அது எல்லா விதத்தில் எங்களை காப்பாற்றுவதாக தகப்பனே. ஆமீன். அப்பா பிதாவே, நல் யோசனைகள் எங்களுக்கு உண்டாகட்டும், நல்ல புத்திமதிகள் எங்களுக்கு உண்டாகட்டும், அதுவே எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமீன் தகப்பனே. இறங்குவீராக ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 92:5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்தானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமீன் பிதாவே. உங்களுடைய மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாது ராஜா. உம்முடைய யோசனைகள் எங்களுக்கு எட்டாதது என் தகப்பனே. பரமபிதாவே, வானத்தை பூமி உண்டாக்கினவர், அதன் சகல கிரியைகளையும் ஆண்டவர் கரத்தினால நீர் சிருஷ்டித்தீர் என் தகப்பனே. உம்முடைய வார்த்தையினால உண்டாக்கினீர் என் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களை தாழ்த்தீரோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்கள், எங்கள் வாழ்க்கையை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஊழியத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க கொடுத்தது ராஜா, நீங்க திட்டத்தை கொடுங்கப்பா, அதன் வழியே எங்களை வழிநடத்துங்கப்பா. அதுவே எங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும். ஆமீன் பிதாவே. மகா ஆச்சரியமும் மகா மகத்துவமான பரிசுத்தமான காரியங்களை ஆண்டவர் எங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக அப்பா. சங்கீதம் 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. ஆமீன் பிதாவே. நாங்களே அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமீன் தகப்பனே. எங்கள் சரீரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுதே, இதில் உள்ளிருக்கிற ஒவ்வொரு அவயங்களை பார்க்கும் பொழுது மகா ஆச்சரியம் ஆண்டவரே. எவ்வளவு நேர்த்தியாக மனுஷராகி எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீரின் தகப்பனே. எங்களுடைய சரீரம் ஒன்றே அது நித்திய சாட்சியாய் இருக்கும் உம்முடைய அதிசயமான கிரியைக்கு. ஆமீன். நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உமக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண. அமீன் தகப்பனே. நீங்கள் கொடுக்கிற யோசனையின்படியே நாங்கள் திட்டம் செய்து எங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய கிருபை தாங்க. ஊழியத்தின் பாதையில் நாங்கள் செல்ல கிருபை தாங்கப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின்படி பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஆமீன் பிதாவே. உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கப்பா தகப்பனை. ஒருபோதும் உம்முடைய கண் இமை எங்களை விட்டு விலகுவதே இல்லை ராஜா. ஆமீன் தகப்பனே. அப்பா, நீர் பெரியவராயிருக்கிறீரின் தகப்பனே. தகப்பனே, உடைய கரத்தினால நீர் எங்களை தாங்குகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர் என்றாச்சா. உன்னதமான தேவரீர் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நாட்கள் போதாது என் தகப்பனே. அப்பா பிதாவே, உடைய அதிசயமான காரியங்களை நாங்கள் சிந்திப்பதற்கு எங்கள் சிந்தனை மண்டலம் எத்தனை அப்பா தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. நீர் மகா பெரியவர், நீர் மகா உன்னதர், நீரே பரிசுத்தர் அப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்றாச்சா. இவ்வேளையிலே எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைப்பீராக.
பாதுகாப்பீராக தகப்பனே. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் தேவரீருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உதடுகளினால எப்பொழுதும் துதிக்கவும், எங்கள் சிந்தனை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கும் கிருபை தாங்கப்பா. உம்முடைய வேதத்தை வாசித்து உம்முடைய மகத்துவங்களை உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. நீர் எப்பேற்பட்ட தேவன் என்பதை உம்முடைய வேதத்தை வாசித்தால் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். ஆமீன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அனாதி தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆதியும் மந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் வேலி அடைக்கிற கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. விக்கனமின்றி நாங்கள் வாசம் பண்ண கிருபை தாங்கப்பா. எல்லாம் மனுஷருடைய இருதயத்தை கர்த்தர் நீர் தாமே ஆண்டவரை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உருவாக்குனீங்க, உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா களிம்புகள் நீங்கி, எல்லா அசுத்தங்கள் நீங்கி ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். தேவன் உலாவுகிற ஆலயமாய் நீ தங்கி எங்களை வழிநடத்தும்படியாக எங்கள் சரீரம் ஒவ்வொன்றும் சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எங்களுக்காகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினால ஒவ்வொரு மனுஷரையும் கழுவி சுத்திகரிங்கப்பா. உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. உம்மை நாங்கள் போற்றி புகழ கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, உலக நாடுகளில் எல்லாம் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் உங்க கடின இருதயத்தை உடைங்கப்பா. தேவாதி தேவனாக உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை நாட்களை தாங்க, அவகாசத்தை தாங்க தகப்பனே. ஆமீனப்பா. நித்திய காலமா உங்களோடு நாங்கள் வாசம் பண்ண வேண்டுமே ராஜா. மனம் திரும்பக்கூடிய கிருபை தாங்க என் தகப்பனே. தங்கள் பாவங்கள், தங்கள் செய்த காரியங்களை உணர்ந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளவும், பரிசுத்தாவியின் முத்திரையை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தர வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. இதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ பிசாசுபதிக்கு எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். உடைய திருநாமத்தை எங்கள் மீது வைத்தருடும். பரிசுத்தாவின் முத்திரைகள் நெத்தியிலே போடுங்க ஏசப்பா. ஆமீனின் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் எங்களை காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களை நீர் வேலி அடைத்தள்ளும் என் தகப்பனே. செல்லுகிற இடமெல்லாம் ஐயா உம்முடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுவதாக தகப்பனே. அற்புதங்கள் நடப்பதாக தகப்பனே. சுகம் பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக தகப்பனே. உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா ஆபத்துகள், மோசங்கள், விபத்துகள் இந்த பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. எல்லா வஞ்சிக்கிற கிரியைகளுக்கு முற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரும் இருப்பதாக. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.